ஹாய் ஈவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருவெற்றியூரில் இருக்கிற பட்டினத்தார் அவங்களோட ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஜீவ சமாதி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரத்தில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியான இடமா இருந்தது. பட்டினத்தாரோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு வணிக குலத்தில் பிறந்தவர். பட்டினத்தாரோட அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஞானக்கலை, அவங்க அப்பா சிவனேசர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை இல்லாதனால திருவெண்காட்டில் இருக்க சிவன் கோயிலில் போய் வேண்டியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு தான் திருவெண்காடர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு வளர்த்துட்டு வந்திருக்காங்க. திருவெண்காடருக்கும் ஒரு வயது வந்த பின்னாடி அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவரோட மனைவி பேர் பார்த்திங்கன்னா சிவகலை. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக சிவனை வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு சிவபக்தர், அவர் பேர் சிவசர்மர். இவர் ஒரு குளக்கரையில் ஒரு குழந்தைய கண்டெடுக்கிறார், ஆண் குழந்தைய. அந்த குழந்தைய கொண்டு போய் திருவெண்காடர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு எடைக்கெடை பொண்ணும் பொருளையும் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த குழந்தைக்கு மருதவானன்னு சொல்லி பெயர் வச்சு திருவெண்காடர் வளர்த்துட்ருக்காரு. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வணிக குலத்தில் பிறக்கிறவங்க எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி போயிடுவாங்க. அவரும் கடல் கடந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போயிருக்காரு. அங்கேருந்து வர்றப்ப எருவாட்டியும் தவிடும் அவளும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு பட்டினத்தாருக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கோவம் அடைஞ்சிடறாரு. அப்போ பையனை திட்டுறாரு மருதவாணனும் கோச்சிட்டு எங்கேயோ வெளியில் போயிடுறாங்க. போகிறப்ப அவங்க தாயிடம் ஒரு சின்ன பெட்டியை கொடுத்துட்டு ஒரு ஓலையை கொடுத்துட்டு போகிறாங்க. பட்டினத்தார் அவங்க மனைவிட்ட கேட்குறாங்க, சிவகலைக்கிட்ட, பையன் ஏதாவது சொல்லிட்டு போனாரான்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஓலையும் ஒரு பெட்டியும் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. பட்டினத்தார் அதை திறந்து பார்க்குறப்ப அதில் ஒரு காதற்ற ஊசி இருக்குது. அந்த ஓலையில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படின்ற ஒரு வாசகம் எழுதியிருக்காரு. பட்டினத்தாருக்கு ஒரு ஞானம் தந்த வாக்கியம் அது. அதுக்கப்புறம் தான் அவர் துறவரம் பூண்டு வீட்டை விட்டு அவர் வெளியில் வர்றாரு. தன்னிடம் இருந்த அளவற்ற செல்வங்களையும் குடும்பத்தையும் விட்டுட்டு அவர் வெளியில் யாசகம் பெற்று தான் அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ ஒரு நாள் அவங்க தங்கை வீட்டுக்கு போய் யாசகம் வாங்க நிற்கிறாரு. அப்போ தங்கை அவர் பிச்சை எடுத்து சாப்பிட்றத விரும்பாதனால அது ஒரு அப்பத்தில் விஷம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துறாங்க. அதை உணர்ந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை அவங்க வீட்டு கூரையிலே வச்சுட்டு போயிறாரு. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பன் வீட்டை சுடுன்னு சொல்லிட்டு போயிறாரு. அந்த வீடு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ தான் அவர் ஒரு சித்தர்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் உணர்றாங்க. தன் தாய் இறுதி கால வரலுமே அந்த ஊரில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஒவ்வொரு ஊராக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் யாசகம் வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு வீட்டில் யாசகம் கேட்குறப்ப அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. அப்போ பட்டினத்தார் இருக்கும் இடந்தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், இல்லைன்னா நான் என் உடம்பே இளைச்சாலும் நான் போய் வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஒரு சமயம் உஜ்ஜயினி நாட்டு பக்கம் போயிருக்காரு. அங்கே ஒரு விநாயகர் கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக போன திருடர்கள் மன்னரோட அரண்மனையில் திருடின ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருளை விநாயகருக்கு வீசியிருக்காங்க. அந்த பதைக்க பட்டினத்தார் கழுத்தில் விழுந்துருது. காலையில் மன்னன் அரண்மனையில் இருந்த பணியாளர்களாக பார்க்குறப்ப பட்டினத்தார் கழுத்தில் விலை உயர்ந்த ஒரு பதக்கம் இருக்கிறத பார்த்துட்டு அவரை கொண்டு போய் கழுமறை ஏற்ற போயிடுறாங்க. அப்போ பட்டினத்தார் சிவனை நினச்சி ரொம்ப உருகி பாடுறாரு. அப்போ கழுமரமே தீப்பற்றி எரியுது. அப்போ பத்திரிக்கிறார் பட்டினத்தாரை பார்க்க வர்றாங்க. அப்போ பார்த்த மாத்திரத்திலே அவர் ஒரு துறவியாக மாறிடுறாரு. அன்றிருந்து உஜ்ஜயினி நாட்டு அரசரான பத்திரகிரியார் பட்டினத்தாரோட சீடர் ஆயிடுறாங்க. பத்திரகிரியார் திருவிடை மருதூருக்கு போக சொல்லிடுறாரு. ஒரு 2-3 வருஷம் கழிச்சுட்டு மறுபடியும் திருவிடை மருதூரில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. திருவிடை மருதூர் கோயிலில் கீழே கோபுரத்தில் பட்டினத்தாரும், மேற்கு கோபுரத்தில் பத்திரகிரியாரும் யாசகம் பெற்று சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு வயோதிய தோற்றத்தோட பட்டினத்தார்கிட்ட எதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ பட்டினத்தார் மேலே கோபுர வாசலில் தான் ஒரு குடும்பஸ்தான் இருக்கான், அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பெரியவரும் போய் மேலே கோபுர வாசலில் பத்திரகிரியார்கிட்ட கேட்குறாங்க. அந்த கீழே கோபுர வாசலில் இருக்கிறவர் தான் உங்களை குடும்பஸ்தான் இருக்கான், அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உடனே பத்திரகிரியார் நம்மளே ஒரு துறவியை போய் குடும்பஸ்தான் சொல்லி நம்ம குரு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் கையில் இந்த திருவோட்டையும் நாய் இருக்கிறது தான் அவர் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கையில் இந்த திருவோட்டை தூக்கி நாய் தலையில் போட்டுறாரு. திருவோடு உடஞ்சிருது, நாய் இறந்துடுது. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் காசிலேருந்து ஒரு ராஜா வராங்க. அவர் கூட ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராங்க. பத்திரகிரியார்கிட்ட போயிட்டு இந்த பெண் உங்களை மணக்கணும்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பத்திரகிரியார் குருநாதர்கிட்ட கூப்பிட்டு வராங்க அவங்க 2 பேர்த்தையும்.
காசி ராஜாவையும் அந்த பொண்ணையும் பார்த்து பட்டினத்தை வந்து கேட்குறாங்க என்ன விவரம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் போன ஜென்மத்தில் வந்து பத்திரகிரியாரோட எச்சி சாதத்தை வாங்கி சாப்பிட்ட நாய் தான் இந்த ஜென்மத்தில் காசி ராஜாவோட பொண்ணாக இருந்திருக்கேன். இப்போ வந்து நான் பத்திரகிரியாரை வந்து மணக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பட்டினத்தார் வந்து காசி ராஜா, அவங்களோட பொண்ணு, பத்திரகிரியார் 3 பேர்த்தையும் மகாலிங்க சுவாமி கருவறைக்குள்ளே கூட்டு போகிறாங்க. அப்போது ஒரு ஜோதி ரூபமாக வந்து பத்திரகிரியார், அவங்க பொண்ணு, காசிராஜா 3 பேருமே மோட்சம் அடைஞ்சிட்றாங்க. அதை பார்த்த பட்டினத்தார் வந்து ரொம்ப மன வருந்துறார். நம்ம சிசியனுக்கு வந்து மோட்சம் கிடச்சிருச்சு, எனக்கு எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு ஈசன்ட்ட கேட்குறாங்க. அப்போ கையில் ஒரு கரும்பு கொடுத்து, இந்த பேய் கரும்பு எப்போ இனிக்குதோ அந்த இடத்துல உனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லி சிவபெருமான் சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பட்டினத்தார் வந்து ஒவ்வொரு ஊராக போய் வராரு. கடைசியாக திருவெற்றியூரில் உள்ள சிவனை வணங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் கையில் இருந்த பேய் கரும்பு வந்து இனிக்க ஆரம்பிச்சிருது. இந்த இடம் தான் நம்ம மோட்சத்துக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. கடற்கரை ஓரமாக போயிட்டு ஒரு சிறுவர்கள் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் இவரும் விளையாண்டுட்ருக்காரு. பஞ்சாரத்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சு, ஒரு இடத்துல ஒளிஞ்சு மறு இடத்துல வந்து எழுந்து வந்துட்டுருக்காரு. கடைசியாக வந்து அந்த சிறுவர்கள்ட்ட வந்து தன்னை மணலில் புதைச்சி வைக்கிறதுக்கு சொல்லிடுறாங்க. அந்த குழந்தைங்களும் எல்லாரும் பட்டினத்தாரை வந்து அந்த மணலில் கழுத்தளவுக்கு புதைச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. காலையில் வந்து பார்க்குறப்ப ஒரு சிவலிங்கமாக வந்து அவர் இருந்திருக்கிறாரு. இந்த சிவலிங்கம் தான் இப்போ இந்த ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான இடமா இருக்குது. போகிறவங்க வந்து விளக்கு வச்சு தான் தியானம் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி முன்னாடியே எழுதி போட்டிருக்காங்க. அதனால் திருவெற்றியூர் போனீங்கன்னா இந்த பட்டின சுவாமிகளை கண்டிப்பாக பார்த்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. பட்டினத்தடிகள் வந்து நிறைய நூல்களும் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனை பற்றின பாடல்கள், தத்துவ பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவில், நான்மணி மாலை, அப்புறம் மும்மணி கோவை, திருவந்தாதி இப்படின்ற நிறையா நூல்கள் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் திருவெற்றியூரில் இருக்கிற சிவபெருமானையும் அவர் நிறையா பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. நீங்களும் திருவெற்றியூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பட்டினத்தார் அவங்களுடைய ஜீவசமாதியை பார்த்து வணங்கிட்டு வாங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.